வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தலைமறைவான தங்கத்துடன் பூங்கதைத்த போலீசாரும் கைது. குற்றவியல் கும்பல் தலைவர் கனிமுல சஞ்சீவன் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேகபர் சம்பவ இடத்துக்கு கொழும்பு குற்றப்பிரிவினரால் நீரில் பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கனிமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமையக நீதவான் இதனை உறுதிப்படுத்துகின்றார். துப்பாக்கிச்சூடு நடத்திய சமீர தில்சான் கொமாண்டர் சமீந்து கடல் வழியாக தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த போது புத்தளம் பாலாவி பகுதியில் காவல்துறையின் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பயிற்சி பெற்ற வாடகை துப்பாக்கியாக பல குற்றச்சாட்டில் ஈடுபட்ட கொமாண்டர் சமீந்து எனப்படும் சமீர தில்சான் கைது செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கொழும்பு குற்றப்பிரிவு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஒரு முகவரியில் வசிக்கும் இந்த சந்தேக நபர் குறித்து காவல்துறையில் கூடுதல் தகவல்களையும் கண்டறிந்துள்ளனர். கனிமுல சஞ்சீவை கொல்லும் ஒப்பந்தம் துபாயில் மறைந்திருக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கெசல் பத்தர கொமாண்டர் சமிந்து எனப்படும் சமீர தில்சானுக்கு வழங்கப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கின்றது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்த ஆணும் அவருக்கு உதவியாக கூறப்படும் பெண்ணும் கொழும்பின் பகர பகுதிகளில் ஒரு கொட்டலிலிருந்து நீதிமன்ற வளாகத்துக்கு வந்ததாக அறிய முடிகின்றது. இதே நேரத்தில் கனிமுல சஞ்சீவ சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தரையும் கொழும்பு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு தலைமிக காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டு குற்றவியல் பிரிவில் பணிபுரியும் இந்த சந்தேக நபர் பதனிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர். 24 மணி நேரமும் இனி கடவுச்சீட்டு. குடிவரவு திணைக்களத்தின் ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் 24 மணி நேரத்துக்குள் சேவை வழங்கப்படும். இதற்கு பதிவு செய்யும் நடவடிக்கை ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 6 மணி தொடக்கம் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி வரை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த புதிய நடவடிக்கை விரைவாக கடவுச்சீட்டு பெற விரும்புவோருக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. குடிவரவு திணைக்களத்தின் செயற்பாடுகள் கடந்த 19ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் குடிவரவு தொடர்பான சேவைகளை விரைவாக வழங்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முன்னேற்றம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். சாவகச்சேரியில் தமிழனுக்கு நேர்ந்த கதை. GS சிக்குவாரா. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் பெண் ஒருவரும் 2 ஆண்களும் ஓட்டோ ஒன்றில் வந்து இறங்கினார். குறித்த பெண் தனது உடலின் முன்பகுதி எரிந்த நிலையில் ஆடைகள் மாற்றப்பட்டு வேறு ஆடை அணிந்து கொண்டு வரப்பட்டு அவருடன் இருந்த இன்னுமொரு ஆணும் சிறு தீக்காயங்களுடன் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். தீக்காயங்களுக்கு இலக்கான பெண் சாவகச்சேரி பிரதேசத்தில் உதவி பிரதேசராக கடமையாற்றும் தமிழினி. இவரது கணவர் கோப்பாய் பிரதேச இலகத்தில் விதானியாக கடமையாற்றி வரும் சதீஷ். இவர் புத்தூர் சொந்த இடமாக கொண்ட அசோகதாசன் சதீஷ் என்பவர் ஆவார். இவர் பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அரசு நிர்வாக சேவை போட்டியில் பரீட்சையில் சித்தி பெற்று நிர்வாக அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தமிழினை தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோழையானவள் இல்லை என்றும் அவருடன் நெருங்கி பழகியவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வரணையில் தமிழினை மீண்டும் கர்ப்பமாகிய நிலையில் சதீஷ் தனது குடியை கைவிட நிலையில் இல்லாமல் இருந்தாலும் பெண்ணுடன் அந்தரங்க தொடர்பை தொடர்ச்சியாக பேணி வந்துள்ளார். தமிழினை தான் கடமையாற்றும் சாவகச்சேரி பிரதேசத்திலிருந்து தனது சொந்த இடமான வவுனியாவுக்கு இடமாற்றம் பெற்று செல்ல ஆயத்தமாக இருந்த நிலையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. சதீஷை விவகாரத்து செய்யும் சில நடவடிக்கைகள் தமிழினை மேற்கொண்டு வந்ததாகவும் தமிழினையின் பழகியவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வரணையில் கடந்த இரவு 8ஆம் தேதி சதீஷ் வீட்டுக்கு வரும்போது பாட்டியொன்றில் நின்றதாகவும் அதன்பின் குடிபோதையில் வீட்டுக்கு வந்ததன் அடிப்படையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் பின்னரே தமிழினி தீயில் எரிந்துள்ளார். தமிழினியின் உடலில் முன்பகுதி மாத்திரமே தீயில் முழுவதும் எரிந்திருக்கிறது. இத்துடன் தீயில் எரிந்த நிலையில் தமிழினி வேறு ஓர் ஆடை மாற்றப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அப்போது தமிழினியின் உடலில் மண்ணெண்ணெயில் நாற்றம் வந்ததாக வைத்தியசாலை தரப்பு உறுதிப்படுத்துகின்றது. தமிழினியின் வாக்குமூலத்தில் நுழம்புத்திரை கொளுத்தி வைத்தபோது தீப்பற்றியதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழினியுடன் படுத்திருந்த 6 வயது மகள் எந்தவித தீக்காயங்களுக்கும் உள்ளாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை மயான மனித புதைக்குழி நீதிமன்ற தலையீடு நம்பிக்கை தருகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்.
யாழ்ப்பாணம் அரியாலை மயானத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் யாழ் நீதிமன்றம் கவனம் செலுத்தி இருப்பது வரவேற்கத்தக்க விடயம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார். அங்கு காணப்பட்ட எச்சங்களை பார்க்கும்போது எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்ட எச்சங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தற்பொழுது அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான நம்பகமான விசாரணை மேற்கொள்வது அவசியம். பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு முழுமையாக முடிவு கட்டுவதற்கு ஜனாதிபதி இணக்கம். பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடக்கில் காணி விடுவிப்பு உட்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்கள் கூடிய காணிகளை மீண்டும் உரிமைகளுக்கு வழங்குவதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பிலும் பரிசீலிக்கப்பட்டது. வடகிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனை இருக்கும் காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு செய்யப்படும். வட மாகாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சில வழிபாட்டு தலங்கள் அடிப்படையாக கொண்டு இனமத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். மதவாதம், இனவாதம் அரசியலிருந்து முற்றாக நீங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியிருக்கின்றார். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் போதைப் பொருட்களுடன் விசேட அதிரடிப்படையினரால் ஒருவர் கைது. செல்லக்குட்டி என்று அறியப்படும் நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டவர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியினைச் சேர்ந்தவர். இரவு நேரத்தில் கடவத்தையைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் ஒருவர் யாழையில பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் பேச்சாளர் உறுதிப்படுத்துகின்றார். கனிமுல்ல சஞ்சீவன் உடலை பெற வந்த மூத்த சகோதரி. கனிமுல்ல சஞ்சீவனின் கொலை தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வரும் போலீசார் தற்பொழுது மேலும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். துப்பாக்கிதாரியும் அந்த பெண்ணும் கடுவல பகுதியில் இருக்கும் ஒரு கொட்டலொன்றிலிருந்து இந்த கொலையை செய்திருப்பது தெரிய வருகின்றது. குறித்த கொட்டலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட கம்பகா, மல்வத்து, ஹெரிப்பட்டிய பகுதிகளிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனத்தை கொழும்பு குற்றப்பிரிவு பறிமுதல் செய்துள்ளனர். இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட கனிமுல சஞ்சீவவின் உடல் பிற்பகல் பொருளையில் இருக்கும் தனியார் மலர் சாலைக்கு கொண்டு வரப்பட்டது. கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைத்து சடலத்தின் பிரேத பரிசோதனை இடம்பெற்ற நிலையில் அவரது மூத்த சகோதரி உடலை பெற்று சென்றுள்ளார். தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் உலகெங்கிலும் இருக்கும் பல நாடுகள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகளுக்கு மத்தியில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் ஒன்றுக்கு பல டாலர்களாக அதிகரித்து செல்கின்றது என்று சந்தை தகவல் உறுதிப்படுத்துகின்றது. கடந்த 30 நாட்களில் ஒரு அவுன்ஸின் தங்கத்தின் விலையானது $161 அதிகரித்திருக்கின்றது. தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு முக்கிய காரணம் ஆட்டோமொபைல் மற்றும் வைத்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். இந்த புதிய வரிகள் ஏப்ரல் 2 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த போக்கு தொடரும் என்றால் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸுக்கு $3000 மேலாக நிலையாக இருக்கும். 2 வெளிநாட்டு பயணங்களுக்கு 60 மில்லியன் ரூபாய்கள். ஐக்கிய அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் ஒன்றுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா 2018ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரூபாய் செலவழித்திருக்கின்றார் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் முன்னாள் முதல் பெண்மணி 9 அமைச்சர்கள் உள்ளடங்கலாக 77 பேரை சிறிசேனா கூட்டிச் சென்றுள்ளார். இந்தியாவுக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது 72 பேரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொண்டு சென்ற நிலையில் அவருக்கான செலவு 10 மில்லியன் ரூபாய். புதுக்கடை நீதிமன்ற படுகொலை விவகாரம் புலனாய்வு தரப்பின் புதிய எச்சரிக்கை. கனிமுல சஞ்சீவவின் உயிரிழப்புக்கு பழி வாங்குவதற்கு போதைப்பொருள் வர்த்தகத்தை தனதாக்கிக் கொள்ளும் சில தரப்புக்கு தயாராகி வருவதாக புலனாய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பாதாள உலக தரப்பில் முதன்மையான நபராக கருதப்படும் கனிமுல சஞ்சீவ பல குற்றங்களையும் துபாய் போன்ற நாடுகள் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாக அவரின் ஆதரவு தரப்பால் குறித்து பழிவாங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம். புதுக்கடமனை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட கனிமுல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. பிரதான சந்தேக நபர் 2014ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தின் முகமது ஷெரீப்தீன் என்ற பெயருடன் காலாள்படை வீரராக சேர்ந்துள்ளார். பின்னர் 2020ஆம் ஆண்டு சமிந்த தில்சான் என்ற பெயரில் 3வது கொமோண்டோ படையில் இணைந்துள்ளார். 2020ஆம் ஆண்டு கொமோண்டோ பயிற்சியின் போது இராணுவத்திலிருந்து தலைமுறைவாகி இருந்தார்.
பின்னர் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியன்று பொது மன்னிப்பு பெற்றார். சட்டப்பூர்வமாக இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றார். இதன் பின்னர் சந்தேக நபர் ஒரு துப்பாக்கி சுடும் வீரராக சிறிது காலம் பணியாற்றி வந்துள்ளார். கொலை ஒப்பந்தத்தை 1.5 கோடி பண ஒப்பந்தத்தில் செய்து ஒப்புதல் அளித்திருக்கின்றார். கனிமுல்ல சஞ்சீவவின் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னால் மிகப்பெரிய அரசியல் தங்கியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர்.